என்னப்பா இருக்கு? அதுங்களுக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு, உன் ரத்தத்தோட சுவைய பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மோட்டோ. ஒன்னு அடிச்சிட்டேன். இது ரெண்டாவது கொசு. மூணு அடிச்சிட்டேன். நாலு அடிச்சிட்டேன். இதோ நான் ஒண்ணு பண்ணிட்டேன். இவனுங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த நேரத்துல பாட்டு பாடுறானுங்க? நான் போய் பாக்குறேன். ஏய் மோட்டோ, எதுக்காக இந்த நேரத்துல இப்படி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, நாங்க கொசுவத்தான் அடிச்சோம். இங்க பாருங்க பாக்ஸர் அண்ணாத்த, நாங்க என்ன சொல்றோம்னாக்கா பாட்டு எல்லாம் பாடல, யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணல. அப்படியா? அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்ல வரீங்களா? இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அடுத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம வாயிலே என்னையே நீ பைத்தியம்ங்கறியா? இந்த இத வாங்க இந்த. ஏய் பத்துல மண்டையா, வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இன்னும் வேணுமா? இதுவே ஓடலாமா? நீங்க எதுக்கு இங்க நின்னுகிட்டு உங்க டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? நாங்க அடிச்சு விளையாடிக்கிறோம். இப்பதான் நீங்க பண்ண வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேல உங்களுக்கு அக்கறை அதிகமா இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நண்பர்களை கொடுக்கட்டும். வாங்க, 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன இவ்ளோ கூட்டம் நிக்குது? டாக்டர் பாக்கிறதுக்கு இவ்ளோ நோயாளிகளா வந்திருக்காங்க. மலேரியா பீதியில வந்திருக்காங்கப்பா. இந்த ஊர்ல வேற டாக்டரே கிடையாதா என்ன? வாங்க நண்பர்களே, இந்த மருந்தை எல்லாரும் உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. மருந்தை உடைச்சு உங்க வாயில ஊத்தாதீங்க, கொசு வாயில ஊத்துங்க. அவ்வளவுதான். மலேரியா என்ன, அத பரப்புற கொசுவே இருக்காது. என்னப்பா இந்த ஆளு காண்ட ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு? ராத்திரி முழுக்க கண்ணை முழிச்சு கொசுவை பிடிச்சி அது வாய்க்குள்ள அந்த மரத்தை போடுறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆடுறா அவனை. என் நண்பா, ஏன்பா எல்லாரும் என்ன அடிச்சாங்க? நான் இவங்க நல்லதுக்கு தானே மருந்து கொடுத்தேன். இத பாரு மண்டையா, இதுல ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதாவது மாத்திரை மருந்தை இவங்கள சாப்பிட சொல்லாம கொசுவை பிடிச்ச அது வாயில போட சொன்னியா, அதான் ஒன்ன போட்டு கும்மிட்டாங்க. அட ஆமாப்பா, விஷயம் என்னன்னா வார்த்தை குளறிருச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மலேரியா கொசு கடிச்சவனுக்கு வாயில இத ஊத்துங்கன்னு சொல்லறதுக்கு பதிலா கொசு வாயிலன்னு சொல்லிட்டேன். அதான் பெரிய தப்பாய் போச்சு. நல்ல வேலை டாக்டரே, நீ தப்பிச்சுக்கிட்ட. இருந்த காண்ல உன்னை அப்படியே மேல அனுப்பி இருப்பாங்க. வாங்க, நீங்க எல்லாரும் என் லேபுக்கு வாங்க. கொசுவை ஒரேடியா இந்த உலகத்துல இருந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். அதை செக் பண்ணுங்க, நான் சமோசாவை செக் பண்ணி சாப்பிட்டு வரேன். இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்படி ஒரு மருந்தை யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. இத தொட்டாலே கொசுக்கள்லாம் செத்து போயிடும். மண்டே ஆராய்ச்சி முடிஞ்சதா? கிட்டத்தட்ட முடிஞ்சது நண்பா. ஒண்ணு பண்றீங்களா? நான் என்னென்ன சொல்றனோ அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் ஜார்ல ஊத்திருங்க. மோட்டு, என் அருமை நண்பா, கெமிக்கல் இப்ப ஜார்ல ஊத்துப்பா. ஒரு சமோசா விழுந்துருச்சே. மோட்டு, பத்துலு, இந்தாங்க. இந்த சிலிண்டரை கொண்டு போங்க. உங்க கண்ணுக்கு எங்கெல்லாம் கொசு தென்படுதோ அங்கெல்லாம் இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதுல இருந்து கேஸ் வெளியில வரும், கொசு எல்லாம் செத்து போயிடும். இந்தாங்க, புடிங்க. கடவுளே, எல்லாம் குண்டக்க மண்டக்க ஆயிடுச்சா? நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. அந்த கெமிக்கல்ல சமோசாவை போட்டிருக்காங்க ஐயா. இதுதான் என்னப்பா மருந்து வேலை செய்யாதா? ஒன்னும் புரியல எனக்கு. என்ன நடக்குதோ நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மருந்து அடிச்சோட ஒரு கொசு கூட தலை காட்டாது. யாருக்கு தெரியும்? டாக்டர் ஜட்கா கொடுத்த மருந்து மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. பத்துலு, என்னது இது? டாக்டர் ஜட்கா கொடுத்த மருந்து தலை கீழே வேலை செய்து. ஓடி போய் தப்பிச்சுக்கலாம். ஓடி. அந்த மண்டையை கொடுத்த மருந்தை தெரிஞ்சா கொசுவெல்லாம் போயிடுன்னு பார்த்தா எல்லாமே நம்மள துரத்திக்கிட்டு வருது. என்ன பண்றது இப்போ? நீ என்ன சொல்ற மோட்டோ? நான் நினைக்கிறேன் இவர் கண்டுபிடிச்ச மருந்துல வீரியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. இல்லன்னா அந்த கொசுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் இப்படி துரத்திக்கிட்டு இருக்குமா? அந்த ட்ரக் அங்க போய் விழுந்துருச்சு பாத்தியா? யாரும் அதை கொண்டு போய் தூக்கி அங்க போட்டுட்டாங்க. அடே மொட்டத்தல மோட்டோ, அம்மா பெரிய லாரியா அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா போட்டது யார் தெரியுமா? இந்த கொசு ராஜாக்கள் தான். எவ்வளவு பெரிய கொசு வருது! பெரிய பெரிய கொசு எல்லாம் வருது. அந்த கொசு கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அடே, நீங்க
ரெண்டு பேரும் கீழே என்ன பண்றீங்க? ஊரெல்லாம் மலேரியா வியாதி பரவிக்கிட்டு இருக்கு, ஓடி போய் தப்பிச்சுக்கங்க. ஐயோ மலேசியா சிங்கப்பூர்னு என்னென்னமோ உளறனே. ஐயோ மொட்டையா ஓடி போய் தப்பிச்சுக்கடா, கொசு வருது கூட்டமா. கொசுவுக்கு பயந்தா ஓடி வந்தீங்க? நான் இங்க இருக்க பெரிய மனுஷங்களுக்கே பயப்படுறது இல்ல, ஆனா நீங்க கொசுவுக்கு பயந்து ஓடுறீங்க. என்னப்பா இது, பயில்வான் மாதிரி உடம்ப வாழ்த்து வச்சுக்கிட்டு கொசுவுக்கு பயப்படுறானுங்களா? ஓடி போங்க, அதுக்கெல்லாம் பாத்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சுப்பா? இவனும் பயந்து ஓடுறான். மாவீர மாதிரி பேசுறான், இப்ப ஓடிக்கிட்டு இருக்கான். யாரு எப்படி போனா என்ன, நீ பாட்டு புல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கே மண்டையா. கடை வெட்டுறத பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? அதுதான் இது. எழுதி வச்சிடறேன். டீ சமோசா கணக்கெல்லாம் பக்கமா இருக்கும். கணக்கெல்லாம் விட்டுட்டு அவனை காப்பாத்துற வழியை பார்க்கலாம். அதோ பாரு சிங்கம் சார் வந்துட்டாரு. சிங்கம் சார் பெரிய கொசுக்களோட கூட்டம் வந்து இங்க இருந்த ஆளுங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு சார். இங்க இருந்த கடைக்காரனே அதுதான் தூக்கிட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க சார், பயமா இருக்கு. Why fear when Singam is here? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நடக்கவே நடக்காது. எங்க அந்த கொசு? ஏன் கூட வாங்க. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, இது கைய கால உடைச்சு பிச்சு எரிஞ்சிடுறேன். சார் தூக்கிட்டு போன எல்லாருமே ஆரம்பத்துல இப்படித்தான் பஞ்சு டயலாக் பேசினாங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. அப்பா இவ்ளோ பெரிய கொசுவா? இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. எல்லாத்தையுமே துப்பாக்கி எடுத்து தமிழ்ல சுட்டு போடுங்க சார். சீக்கிரம் சார். நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, நான் அதை சுட்டு கொல்ல போறேன். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு. சிங்கம் சார், அதுக்கு எல்லாம் ஒவ்வொரு கையிலயும் இளநீரை வச்சுக்கிட்டு நம்மள ஃபாலோ பண்ணுதுங்க. எந்த நேரத்திலயும் இளநீர் தாக்குதல் நம்ம மேல நடக்கலாம். என்ன இப்படி அடிக்குதுங்க? என்னோட பைக்கை விட்டுட்டு போக. உங்ககிட்ட லைசென்ஸ் கூட இருக்காது. வேணா நான் உனக்கு லைசென்ஸ் வாங்கி தரேன். பைக்கை விட்டுடு. ஏய் மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது யோசனை பண்ணுடா. காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா, அதற்கு பாரு டஸ்ட்பின், அதுல போய் ஒளிஞ்சிக்கலாம். அம்மா சிங்கத்தோட தொல்லை இன்னையோட ஒழிஞ்சது. சாரி மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டேன். அது ஒளிஞ்சது, ஓடி வந்துடு. மண்டையா, அந்த மருந்துல என்ன தடா மிக்ஸ் பண்ணி கொடுத்த? எப்பா, என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இவ்வளவு பெரிய கொசு மனுஷனை தூக்கிட்டு போறதை இப்பதான் பார்த்தேன். கொசு எல்லாம் ராட்சச கொசுவா இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன்னோட சமோசா தான். ஆமா, எதுக்காக ஜனங்களை இப்படி தூக்கிட்டு போகுது? அது தன்னோட இறைக்காக தான். இது புரியலையா? இந்த ஜெயண்ட் மொஸ்கிட்டோ எல்லாம் தான் கொண்டு போன இறைய எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கும். ஆமா, ஏன்னா எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் ஆறாமற நிம்மதியா சாப்பிடலாம்ல. ஆனா எந்த காலத்திலயும் கொசு நம்மள கடிக்காத அளவுக்கு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, பூனையோட கழுத்துல யாரு மணிய கட்டுறது? பூனையோட கழுத்துல எதுக்காக மணிய கட்டணும்? பூனைக்கும் கொசுவுக்கும் என்ன சம்பந்தம்? அடே மோட்டோ, உனக்கு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை எல்லா கொசுக்கள் மேலயும் நம்ம தெளிக்கணும். கொசுக்கு மருந்து அடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமே அந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். அப்ப ஓகே, இது அப்படியே இந்த தோல்ல மாட்டிக்கோ. இந்த இடத்துல பட்டன் இருக்குது, அம்சனா உள்ள இருந்து கேஸ் வரும். அது அப்படியே கொசு மேல அடிச்சிரு டைரக்டா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. டேய், நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையேடா. என்ன மாதிரியே நீயும் சொல்லாத. நீ நல்லா யோசிக்கிறவன். ஏதாவது யோசிச்சு சொல்லு, அதை நான் வேணா செயல்படுத்தி காட்டுறேன். சரி வா, கொசு எல்லாரையும் கொண்டு போய் எங்க மறைச்சு வச்சிருக்குன்னு பாக்கலாம். அடப்பாவிங்களா, நீங்களும் வந்துட்டீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானா வரல, என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கப்பா. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, மேலதான் போனோம். இப்ப என்ன பண்றது? மாமா காப்பாத்துக்கோ, மாமியாரு காப்பாத்துக்கோ. மோட்டு, கொசு எல்லாரும் இங்கதான் கொண்டு போய் அடைச்சிருக்கு. தயாராயிரு. தயாராக இருக்கேன்.
ரெடி ஸ்டெடி கோ. ஏய் மொட்டத்தல மோட்டு, அந்த கொசுக்கள் மேல மருந்து அடிக்கணும், சீக்கிரமா வா. அந்த டாக்டர் மண்டைய மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏற்கனவே மருந்து அடிச்சுதான் இந்த சைஸ்ல அது மாறிடுச்சு. மறுபடியும் இதை விட பெருசா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? மோட்டு பத்துலு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் ஆறுயிர் சகோதரா, உங்க உயிரை பணைய வச்சு எங்களை காப்பாத்து வந்தீங்களாப்பா. ஆஹா, கொசுவை காலி பண்றதுக்கு மருந்தை கொண்டு வந்துட்டாருமா தலைவரே. மோட்டு பத்துலு வாழ்க, மோட்டு பத்துலு வாழ்க. அடே மோட்டு, எங்களை இங்க இருந்து காப்பாத்திடு. நீ சாப்பிட்ட எல்லா சமோசாவுக்கு கடனை நான் காலி பண்ணிடுறேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்க இங்க வருவீங்கன்னு. நண்பர்கள் அமைஞ்சா இந்த மோட்டு 10 மாதிரி இருக்கிறோம். வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுங்களை தாக்குவோம். மோட்டு, உன்னோட செயலை பார்த்து இந்த மொத்த நகரமும் உன்னை பாராட்ட போகுது. இந்தியா மீதான, பாரத தாய் மீதான இனிமே ஏதாவது ஒரு கொசு வந்தா அதை நான் நேருக்கு நேர் மோதுவேன். அதை இப்படி 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 காலி பண்ணிடுவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய் குட்டை, சூடா சமோசா சாப்பிடுறியா? அப்பா குட்டி ஜான், தனியா ஊரை சுத்தி வராத. உன்னை குழந்தை புள்ள நினைச்சு யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. பங்கமா கலாச்சிங்க டாக்டர் ஜட்கா. நான் குள்ள இல்ல ஜான், இந்த ஜான் நாவான் டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் சீக்கிரம் டீ கூட, அப்படியே எனக்கு சாப்பிட கொஞ்சம் சமோசாவை கூட. எப்ப குட்டி தம்பி கொஞ்சம் ஓரம் பண்ணல. அண்ணாச்சே 10 சமோசா கொடுங்க. முதல்ல யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுதா? அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே. நான் கேட்டது எல்லாத்தையும் வேனுக்கு கொண்டு வந்து கூட. கொஞ்சம் லேட் பண்ண சுட்டுடுவேன். இந்த குழந்தை யாரோடதுங்க? பாவம், ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தியாச்சோ? தாடி வச்ச ஆம்பளையா நீ? நான் குழந்தை இல்லன்னு முதல்ல சொல்ல வேண்டியதானே? அடேங்க அப்பா, பாஸ் என்னமா குட்டிக்கறனா போடுறாரு. சூப்பர். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சன்னே தெரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையா வந்து சேருது. அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்ச் டைலாக் விடுறீங்க? என்ன நம்பர் 2? பிரச்சனைன்னு கத்துறது உனக்கு பஞ்சா கேக்குதா? மரியாதையா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. பாஸ், இங்கிருந்து 800 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. அங்க ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட உயரமா வளர்றதுக்கான மருந்து இருக்கு. ஆமா. அப்படின்னா உடனே என்ன அங்க கூட்டிட்டு போ. நான் வளரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் செய்வேன். என்ன பாஸ், இந்த தடவை உங்க டைலாக்ல பஞ்ச் அவ்வளவா இல்லையே. மரியாதையா வாய மூடிக்கிட்டு நான் இப்ப என்ன சொன்னனோ அதை செய். உன் பாராட்ட கேக்குற மூட்ல நான் இல்ல. நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். முனிவர் ஐயா, உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கேன். எவ்வளவு தூரம்? இப்பவே விஸ்கி விஸ்கி நடக்க வேண்டியதா இருக்கு. முனிவர் ஐயா வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. கடவுளே, என்னோட வேண்டுதல் உங்களுக்கு கேட்டுருச்சா? ஏன் தவ பழிச்சிருச்சா? என்ன பார்க்க வந்துட்டீங்களா? ஆனா என் கண்ணுக்கு தெரியலையே. காட்சி தாங்க பிரபு, காட்சி தாங்க. தரிசனம் மேல இல்ல, இக்கட சூடடி. நீ யாருப்பா குழந்தை? ஒருவேளை கடவுள் இந்த குழந்தை ரூபத்துல வந்துட்டாரோ? நான் குட்டி கடவுளை பார்த்துட்டேன், குட்டி கடவுளை பார்த்துட்டேன். பாரு, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்க. நான் கடவுள்லாம் கிடையாது, அதோட சின்ன பையனும் கிடையாது. உயரமா ஆகிறதுக்கான மருந்தை வாங்கிட்டு போகிறதுக்காக இங்க வந்திருக்கேன். நான் தான் டான், நான் தான் டான், டான் டானக்கா டான். உன்ன மாதிரி கெட்ட பசங்களுக்கு நான் மருந்து தர மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி. அப்ப இப்பவே உங்க உயிரை எடுத்துறேன் முனிவரே. கடவுளே, உன் மேல பாரத்தை போட்டு இந்த பையன்ட்ட கொடுத்துறேன். தம்பி கையை நிட்டாதே. இன்னும் தம்மா தூண்டு கொடுக்குற. தம்பி என்ன பண்ற நீ? அதெல்லாம் நிறைய சாப்பிட கூடாதுடா.
இப்ப சொல்லுங்க பாப்போம், இவன் குள்ள பையன், இவன் சின்ன பையன்னு. இப்ப நான் பெரிய ஜான், இந்த ஜான் அவன் டான். மூஞ்சில சுடுன்னு வெயில் அடிக்குது. இவ்வளவு சீக்கிரமா பொழுது விடிஞ்சிருச்சு. அடே மோட்டோ, மேல இருந்த கூரை எதையுமே காணண்டா. மேல பாருங்கடா மண்ட பயிலுகளா. அந்த குட்ட டான் தாண்டா இங்க வந்து நிக்கிறான். என்னவோ நம்மள பயமுறுத்துறதுக்காக விஸ்வரூப தரிசனம் காட்டுறானா சோம்பே. ஏய் மோட்டோ, எழுந்திரா. உண்மையிலேயே அவன் விஸ்வரூபம் எடுத்து தாண்டா வந்தே இருக்கான். ரொம்ப முரட்டுத்தனமா வந்து நின்னுகிட்டு இருக்கான். எந்திரிடா, எந்திரி. இவன் எப்பறா இவ்வளவு தைரியமா வந்து இப்படி நிக்கிறான்? என்னது, நிஜமாவே குட்ட தான் வளர்ந்திருக்கானா? காப்பாத்துங்க. இப்போ உங்களை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. ஜான் கிட்ட மாட்டினவங்க என்னைக்கும் தப்பிக்க மாட்டாங்க. என்னமா பஞ்சு டைலாக் போடுறீங்க? நீ ஏதாவது சீக்கிரமா செய். நான் என்னடா பண்ணுவேன்? பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா. நான் என்ன செய்யறனோ அதையே நீயும் செய். அவனுங்க உங்களுக்கு கிச்சு கிச்சு போடுறதுக்காக சட்டை போட்டுட்டாங்க பாஸ். என்னப்பா பண்றீங்க? கிச்சு கிச்சுலாம் போட்ட கூடாது. எனக்கு தெரியும், சிப்பு சிப்பா வருது. போதும், சொல்றேன், நான் ரொம்ப மோசமானவன். சிங்கம் சார், அந்த குட்ட நாடு பயங்கரமா வளர்ந்துட்டான். நீங்க தான் ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்தணும். ஆமா சிங்கம் சார், சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க சார். Why fear when Singham is here? எங்க அவன்? எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அதோ பாருங்க சார், அங்க வந்துகிட்டு இருக்கா. அடேங்கப்பா, இது ஜானா இல்ல வேற எவனாதா? ஹலோ சிங்கம், எப்படி இருக்க? ஃபைன், தேங்க் யூ. அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஓட விட்டுருவேனா? இப்ப நீ என்கிட்ட சொல்ற வழக்கம் போல சொல்லுவிய, சிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். இப்ப சொல்லு, இம்பாசிபிள். அட நான் மட்டும் இல்ல, அசிடேவும் அந்த காட்சியை பார்த்தான். அந்த ஜான மறுபடியும் குள்ள கத்திரிக்காவ மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அவன் வாயில இந்த மருந்த ஊத்துனீங்கன்னா போதும், அவன் குள்ளமாயிடுவான். ஆமா, அவன் வாய்க்குள்ள எப்படி இந்த மருந்த போடுறது? அட வாயில மருந்து ஊத்துறதுல எனக்கு 20 வருஷம் எதுவுமே இருந்திருக்குதுப்பா. நீங்க 2 பேரும் சிங்கம் சார் கூட பறந்து போய் அவன் வாயில அப்படியே மருந்த ஊத்திடுங்கன்ற எப்படி இருக்குது? இல்ல 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 இல்ல, என்னால அங்க போக முடியாது. மோட்டு, இந்த மொத்த நகரமும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. முடியாதுன்னு சொல்லாத, தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாத. கும்கி யானை மாதிரி நின்னுகிட்டு இருக்க, சும்மா ஈ மாதிரி வந்து தொந்தரவு பண்றீங்க. இந்த முதல்ல போட்டு என்ன பயமுறுத்தவே முடியாது கண்ணா. பத்துலு, என் கால் மாட்டிக்கிச்சு. என்ன காப்பாத்து. ஆஹா, காலு. இந்த பக்கம் திருப்பு. காப்பாத்துங்க. எடுத்து விடு. சீக்கிரம் எடுத்து விடு. முடியல. பத்துலு, காப்பாத்துங்க. யார்கிட்ட? சிங்கம் சார், ஜான் இங்க வந்து இருக்கிற பேங்கை எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டான் சார். ஐயோ சிங்கம் சார், என் நகை கடையில இருந்த நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். பாவி, ஏதாவது மீட்டு கொடுங்க. நான் அவனை விடவே மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். ஆனா அவன் பழைய மாதிரி சின்னவனா மாறுற வரைக்கும் அவனை அரெஸ்ட் கூட பண்ண முடியாது. என்ன அந்த அளவுக்கு பெரிய ஜெயில் இங்க இல்ல. அதுக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். அட, அதுக்காகத்தான நான் இதையே உருவாக்கி வச்சிருக்கேன். இதுக்குள்ள நான் அந்த மாத்திரைய வச்சிருக்கேன். ஜானோட வாய்க்குள்ள மட்டும் இது போயிடுச்சுன்னா அப்புறம் ஜான் மறுபடியும் குள்ள கத்திரிக்காய் வாயிடுவான். ஏ கச்சா, இது சொல்றது ஈஸிப்பா, செய்யறதுதான் கஷ்டம். நாம எப்பாடு பட்டாவது இந்த மிசைல ஜான் வாய்க்குள்ள அனுப்பிச்சே ஆகணும். இத ஓட்ட போறது யாரு? மோட்டு, பத்துலு, இந்த மிசைலுக்கு மேல 2 நட்டு போல்ட் இருக்கு. அத உடனே டைட் பண்ணுங்க, போங்க. ஆஹா,
இவனுங்க இருக்கானுங்களே பெரிய கில்லாடிங்க. எப்படியாவது அந்த ஜானோட வாய்க்குள்ள அந்த மருந்த போட்டு நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறாங்க. உங்களுக்கு சல்யூட் பண்ற மோட்டு பத்லு. யூ ஆர் கிரேட். நீங்க இந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு பையன் கூட வாலாட்ட முடியாது. we all salute you. எல்லாரும் சல்யூட் பண்ணுங்க. மோட்டு என் உயிர் நண்பா, என் ஆறுயிர் சகோதரா, உங்க உயிரை பணைய வச்சு எங்க உயிரை காப்பாத்துறீங்களேப்பா. இந்த ஆசிரமத்திலே தங்கி சன்னியாசியா மாறிலாம் முடிவு பண்ணிட்டேன் பத்லு. அடே சன்னியாசி அப்படி எப்படின்னு உளறிட்டு இருந்தனா நீ சமோசா சுட சுட எப்படி சாப்பிடுவ மோட்டு? நீ என்ன சொன்னாலும் சரி நான் மாறவே மாட்டேன். இந்த இடம் தான் ரொம்ப அமைதியா இருக்கு. அங்க பாருங்க மோட்டு பத்லுவ. அவங்க நிச்சயமா என்னைக்கு தோக்க மாட்டாங்க. மிசைல் ஜானோட வாய்க்கு பக்கத்துல கொண்டு போறாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்காதீங்க, இங்க கொஞ்சம் பாருங்க பாஸ். அவங்க திரும்பி வராங்க. உண்மையிலேயே வீரர்கள் தான். பாஸ் வேணா பாஸ், கேளுங்க பாஸ், கேளுங்க பாஸ். பாஸ் எஸ் மோட்டு பத்லு, கம் ஆன். அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த மோட்டோவுக்கும் பத்லுவுக்கும் நான் யாருன்னு காமிக்கிறேன்.